தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி என்ன? தினம் ஒரு நிகழ்ச்சி, தினம் ஒரு பிரச்சனை, தினம் ஒரு அக்கப்போர். அதுதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விடியா ஆட்சியுடைய செயல்பாடாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுல இன்னைக்கு நடந்திருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மாற்றுத்திறனாளிகள். இந்த மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அவர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இறங்கிய பொழுது அவர்கள் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து திரும்ப அனுப்பப்பட்டார்கள். இந்த போராட்டத்தில், அதாவது போராட்டம் என்பது ஜனநாயக கடமை. நீ கடந்த 10 ஆண்டுகள் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க, போராட்டம் என்பது தினம் ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருந்தது. ஆயிரக்கணக்கான போராட்டங்கள். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதிவு பண்றார். எப்போ? 2018 சட்டமன்றத்தில் அப்பொழுதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்றார். என்ன பதிவு பண்றாரு? ஒரு ஆண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 30,000 23,000 போராட்டம்னு சொல்றாரு. ஆக்சுவலி உண்மை என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 30,000த்துக்கும் மேற்பட்ட போராட்டங்கள் நடைபெற்றது. தடுக்கி விழுந்ததுக்கெல்லாம் போராட்டம். உங்களுக்கு தெரியும், அப்போ ஜல்லிக்கட்டு சீசன். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வெற்றி பெற்றது. அது ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக நடைபெற்றது. அந்த தன்னெழுச்சி போராட்டமாக அது நடைபெற்றதே. அதுக்கப்புறம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று நிறைய பேர் முயற்சித்தார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எதை எடுத்தாலும் போராட்டம், எதை எடுத்தாலும் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி கிளம்பினாங்க. இதெல்லாம் மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட, அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்ப்பது அப்படின்றத ஒரு வழிமுறையாகவே கொண்டு வந்து அதை எல்லாவற்றையும் எதிர்ப்பது அப்படின்றதுக்கு தினம் ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திற்கு பார்த்தீங்கன்னாக்க அனைத்து எதிர்கட்சிகளும் துணை நிற்கும் அப்படின்ட்டுலாம் போனாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, சசி பெருமாள் அப்படின்ற ஒருத்தர் செல்போன் டவர் மேலே ஏறி நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ணார். எதுக்கு? டாஸ்மாகை மூட வேண்டும் அப்படின்ட்டு. டாஸ்மாகை மூடுறதுக்கு மூதேவி, நீ எதுக்கு செல்போன் டவர் மேலே ஏறி நிற்கிற அப்படின்ற கேள்வி வரும்ல. செல்போன் டவர் மேலே ஏறுவது அப்படின்ற சட்டப்படி குற்றம் தானே. ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணு. செல்போன் டவர் மேலே ஏன் ஏறி நிற்கிற அப்படின்னா, அந்த செல்ஃபோன் டவர் மேலே ஏறி நின்று நீ கீழே வாப்பான்னு ஒரு 2 மணி நேரம் போராடி, அதுக்கு ஒரு 100 போலீஸ் அங்கே அது 2 மணி நேரம் போராடி, அந்த ஆள் கீழே வரும்பொழுது அது ஒரு கம்பியில குத்திக்கிச்சு. செல்ஃபோன் டவரில் இருந்த ஒரு கம்பி குத்திக்கிச்சு. அந்த ஆள் ப்ளீட் ஆகி ரத்தப்போக்கு அதிகமாகி அவரை இறந்து விட்டார். உடனே இங்கேருந்து வைகோலேருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க. வைகோ, திருமா, இந்த கோஷ்டி எல்லாம் கிளம்பி என்னன்னா, அங்கே போயிட்டு சசி பெருமாள் என்னையா சசி பெருமாள், எனக்கு ஒன்றும் புரியல. டாஸ்மாக் எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாப்புல, செல்ஃபோன் டவர் மேலே ஏறினாப்புல, அது ஏறக்கூடாதே, இறங்கி வாயானா இறங்கி வரும்போது அவரே குத்திக்கிட்டாரு, இறந்துட்டார். இப்போது இந்த சசி பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னாக்க இவங்க ஒரு பில்டப் கொடுத்து, அதுவும் வைகோ பார்த்தீங்கன்னாக்கா அவரை அப்படியே அந்த பிணத்தை தூக்கி கொண்டு செல்கிறாராம். இங்கே இதுக்கு சுடுகாட்டுக்கு. ஏன்னா வைகோ வேறையும் கூட்டு போவார், யார் இருந்தாலும் அங்கே தான் கூட்டு போவார். அப்புறம் அப்படி தூக்கிட்டு போகும்போது அப்படியே கூலிங் கிளாஸ்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்தபடி வைகோ போராளி அப்படின்னு கொடுக்கறதுக்கு. சரி, அதுக்கப்புறம் நடந்த பஞ்சாயத்து அப்படின்னாக்கா நம்ம பியூஷ் மனுஷ் இருக்காப்புல பாருங்க, அவர் தான் அதில் முக்கிய பங்காற்றினார். ஏன்னா அந்த சசி பெருமாளுக்கு 2 மனைவிகள், திராவிட வழக்கப்படி இருக்கும் இல்லையா, மனைவி துணைவி. அந்த மனைவி துணைவிக்குள்ள பிரச்சனை என்னன்னா, இவங்க ஆளுக்கு கொடுத்தாங்க 15 லட்சம் 20 லட்சம்னு ஆளுக்கு கொடுத்தாங்க. இப்படி 15 லட்சம் 20 லட்சம்னு ஆளுக்கு கொடுத்த தொகை கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு வந்துடுச்சு. இந்த 1.5 கோடிக்கு வந்த தொகையை எப்படி பிரித்து கொள்வது அப்படின்றத சண்டை சசி பெருமாளுடைய மனைவிக்கும் துணைவிக்கும். ஏன்னா மனைவிக்கு ஒரு மகன், அவங்களுக்கு தனி குடும்பம் இருக்கு. துணைவியாருக்கு ஒரு மகள். அந்த துணைவியாரை தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு நம்ம பியூஷ் மனுஷ் வரார். சேலம் B2 போலீஸ் ஸ்டேஷன் நினைக்கிறேன், அங்கே தான் அந்த பஞ்சாயத்து நடைபெற்றது. அந்த பஞ்சாயத்து நடைபெற்று அதை எப்படி பிரித்து கொள்வது அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தடுக்கி விழுந்தால் போராட்டம், தடுக்கி விழுந்தால் ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்லாம் இருந்த காலம் அது. 10 ஆண்டுகள். முகிலன் எங்கே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராட்டம். அவன் என்னன்னா, போராட்டத்திற்கு தன்னுடன் வந்த ஒரு சிறுமின்னு சொல்ல மாட்டேன், ஒரு இளம் பெண்ணு வச்சுப்போமே, அப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கனவுடன் வராங்க, சிட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த சிறுமி, அந்த இளம் பெண்ணை போராட்டத்தில் ஈடுபடுத்துகிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லி அவரை சீரழித்திருக்கிறான். இந்த விவகாரம் பஞ்சாயத்து ஆகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன உடனே முகிலன் எஸ்கேப் ஆயிட்டான். இவன் உடனே இங்கே பெரிய ஒரு ஹேஷ்டேக் போட்டு முகிலன் எங்கே அப்படின்னு கருணாநிதி ஸ்டைலில் கேட்க வேண்டியது தான். பாவாடையை தூக்கி பார் திராவிட நாடு அங்கேன்னு சொன்ன மாதிரி
பாவாடையை தூக்கிப்பார், நாடாவை அழுத்து பாவாடையை தூக்கிப்பார், முகிலன் அங்கே இன்னும் சொல்ல வேண்டியதுதான். இவெல்லாம் ஒரு போராளி, இவெல்லாம் ஒரு புரட்சியாளன், இவனுக்கு ஒரு பில்டப். இப்படி இந்த பில்டப் எல்லாம் கொடுத்து கடைசியில் அவனை கையும் களமாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இன்னைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு அந்த பெண்ணை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம். நியாயமாக அவர் கேட்கிறார் கேள்வி, என்னுடைய வாழ்க்கையை நீ சீரழித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நியாயமாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க முடியாம இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கள துன்பப்படுத்துவதோடு இல்லாம இந்த வழக்கில் என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ அத்தனை முட்டுக்கட்டைகளையும் போடுகிறார்கள். நான் அந்த பெண்ணுடைய பேரை இங்கே குறிப்பிட விரும்பல, ஆனால் இது ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்போ போராட்டங்கள் அப்படின்றதே இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துடன் நடைபெற்றதுதான். கோவன்னு ஒருத்தன் பாடிட்டு இருப்பானே, இன்னைக்கு எங்கேயாவது பாக்குறீங்களா? மூடு டாஸ்மாகை மூடுன்னு பேசினானா இல்லையா? அப்போ இங்க அவன் அன்னைக்கு பாடிய பொழுது அதை வரவேற்ற எதிர்கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறது. மூடினார்களா டாஸ்மாக? இப்படி ஒவ்வொரு போராட்டமும் எடுத்தீங்கன்னாக்க, விரைவு சாலை, இந்த சேலம் 8 வழிச்சாலை அப்படின்னு போடும்பொழுது, சேலம் டு சென்னை 8 வழிச்சாலை அப்படின்னு போடும்போது அதுக்கு ஒரு போராட்டம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த விடனில் அப்படியே ஒரு கிழவி இப்படி கையை தூக்கி அப்படி நிற்கிற மாதிரி, அந்த கிழவி மிக புரட்சிகரமான அந்த கிழவி, அதாவது நவீன ஜான்சி ராணி இப்படின்லாம் சித்தரித்த இவர்கள் இன்னைக்கு அதுவே விரைவு சாலை அப்படின்னு அது அமல்படுத்தப்படுகிறது திமுக அரசாங்கத்தால். ஏன் யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? பல முறை பல வீடியோக்குள்ள சொல்லுறது போல விவசாயிகள் மீது விபச்சார வழக்கு போட்ட எங்கேயாவது ஒரு அரசாங்கத்தை பார்த்துருக்கீங்களா? அந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். இவர்களுக்கும் விபச்சாரிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. சமீபத்தில் பொன்முடி பேசினார் பாருங்க, விபச்சாரியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அது சைவமா வைணவமா அப்படின்னு பேசினார் இல்லையா? அந்த மாதிரி விபச்சாரியிடம் தகராறு செய்த கருணாநிதி, இப்படி இவர்களுக்கும் விபச்சாரிக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. அதுக்காக போராட்டம் செய்பவர்கள் மீதெல்லாம் விபச்சார வழக்கு போடுவீங்களா? நாங்கள் என்ன உங்களை மாதிரி காசு கொடுக்காம தகராறு பண்ணிட்டு வர கிராக்கியா? நாங்கள் இதையெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் சகித்து கொண்டு இருந்த நிலையில் இன்றைக்கு இதையெல்லாம் சகித்து கொள்ளக்கூட முடியாத ஒரு சூழலில் இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னாக்க மாற்றுத்திறனாளிகள் என்று கூட பார்க்காமல் அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துகிறது. இதை தட்டி கேட்க வேண்டியது மீடியா, இதை தட்டி கேட்க வேண்டியது கூட்டணி கட்சிகள், இதை தட்டி கேட்க வேண்டியது எதிர்கட்சிகள். எதிர்கட்சி வரிசையில் அதிமுக கேள்வி கேட்கிறது, பாஜக கேள்வி கேட்கிறது, மற்றவர்கள் விசிக கேள்வி கேட்டதா? கம்யூனிஸ்ட் கேள்வி கேட்டார்களா? காங்கிரஸ் கேள்வி கேட்டதா? நீ மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ திமுகவோட கும்மியடி வேண்டான்னு சொல்லலை. மாற்றுத்திறனாளிகள் நியாயமான கோரிக்கையை வைக்கிறார்கள். அது என்ன கோரிக்கை? 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். நீ என்ன சொன்ன தேர்தல் வாக்குறுதியில்? 100 நாள் வேலை திட்டம் என்பது 150 நாளாக நாங்கள் மாற்றி கொடுப்போம். 100 நாளை 150 நாளாக மாற்றி கொடுப்பாங்களாம். இந்த 4 வருஷத்துல அவங்க என்ன சொல்றாங்க, வருஷத்துக்கு 10 நாள் தாங்க கொடுக்குறாங்க, வேலையை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பணமும் தரதில்லை, நிலுவையில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வருகிறது. இந்த லட்சணத்துல தான் நீ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க. அப்ப இந்த லட்சணத்தில் நீ நடத்தக்கூடிய இந்த ஆட்சிக்கு நீ பெருமை வேற பேசிட்டு சுத்துற. இதுக்கு கும்மி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி கட்சிகள்னு ஒரு 13 கட்சியை வேற கூட்டு சுத்துற. ஒண்ணுக்கு போனா கூட கூட்டு போற, எங்கேயாவது அவங்க ஓடி எஸ்கேப் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு. இந்த மாதிரியான ஒரு நிலை தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது. அரசு ஊழியர்கள் தாக்கப்படுவார்கள், காவலர்கள் தாக்கப்படுவார்கள், உண்மையை தட்டி கேட்கக்கூடிய சமூக போராளிகள் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். இப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்க ஜனநாயக கோட்பாடுகள் என்பது குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு பொற்கால ஆட்சி நடப்பது போலவும், இது ஒரு தலை சிறந்த ஆட்சி போலவும், இந்த ஆட்சியை பற்றி மற்றவர்களெல்லாம் பொறாமைப்படுகிறார்கள் என்பது போலவும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டு திரிகிறார் என்றால் இவர் எத்தகைய உலகத்தில் வாழ்கிறார் அப்படின்றத நம்ம இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். இங்கே குடிநீர், நேற்று கூட நம்ம அந்த விவகாரத்தை பார்த்தோம், திருச்சியில் என்ன நடந்தது, உறையூரில் என்ன நடந்ததுன்றதை பார்த்தோம். குடிநீர் குடிக்க முடியாமல் அதை குடித்தவர்கள் இறந்து போன அந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றதுக்கு அமைச்சர் பதில் சொல்கிறாரு. அமைச்சர் என்ன சொல்றாரு? கோவில் விழாவில் நடந்த பிரசாதத்திலேருந்து இது நடந்திருக்கலாம், அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை. ரொம்ப சிம்பிள் இல்லை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை.
எப்படி தாக்கட்டின் தன்னைத்தானே வெட்டி கொண்டு செத்தாரோ, எப்படி சாதிக் பாட்சா தற்கொலை செய்யப்பட்டாரோ, அந்த அண்ணாநகர் ரமேஷ் எப்படி அண்ணாநகர் ரமேஷ் கூட இல்லை, அவருடைய 2 வயது குழந்தையும் தற்கொலை செய்து கொண்டது. இப்படியெல்லாம் இவர்களுடைய நீண்ட நெடிய கொடிய வரலாறு இருக்கு இல்லையா? அந்த அந்த வழியில இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் அவர்களாக வந்துவிட்டு வேண்டாம் அப்படின்னு திரும்பி போவதற்காக அவர்களாக காவல்துறையை அழைத்து எங்களை அடித்து உதைத்து திருப்பி அனுப்புங்கள் என்று அவர்களாக வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அதனால் காவல்துறை அப்படி செயல்பட்டது அப்படின்னு சொல்லி வழக்கம் மூட வேண்டியது தான், விளக்கம் கொடுக்க வேண்டியது தான். சொம்பு தூக்கிறதுக்கு ஒரு ஊடக கும்பல் இருக்கும், நியாயப்படுத்துவதற்கு இங்கே சமூக ஆர்வலர்கள் இருப்பார்கள். இந்த ஆட்சி இத்தோடு முடியாமல் இதை தொடர வேண்டும் என்று சொல்வதற்கும் இங்கே நல்ல உள்ளங்கள் இருக்கும். ஆனால் நான் இங்கே முன்வைக்கக்கூடிய கோரிக்கை உங்களை பார்த்து தான், நேயர்களான உங்களே பார்த்து தான். இதுதான் இவர்கள் ஆட்சி நடத்தும் லட்சணம். இந்த ஆட்சிக்கு தான் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள், நான் வாக்களிக்கல, நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள். ஆனால் நானும் சேர்ந்து அவதிப்படுகிறோம். அப்போ வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள், இவர்களுக்காக முட்டுக் கொடுத்தவர்கள், இவர்களுக்காக துணை நின்றவர்கள், அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ யாருக்கு தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்றால் ஒற்றை குடும்பத்திற்காக நடக்கிறது. அந்த ஒற்றை குடும்பத்தை அண்டி பிழைக்கக்கூடிய பேட்டை ரவுடிகளுக்காக நடக்கிறது. பேட்டை ரவுடி நம்பர் 1 துரைமுருகன், பேட்டை ரவுடி நம்பர் 2 சேகர்பாபு, பேட்டை ரவுடி நம்பர் 3 KN நேரு, பேட்டை ரவுடி நம்பர் 4 பொன்முடி. இந்த மாதிரி அந்தந்த மாவட்டத்தில் ஒரு பேட்டை ரவுடி. இந்த பேட்டை ரவுடிகளுக்கும் போர்க்கிகளுக்கும் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் நாம் விரும்பினோமா? இதைத்தான் நாம் தொடர செய்ய போகிறோமா? அப்படின்றத உங்கள் முன்னால் கேள்வியாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.